இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்தல் மற்றும் விமானங்கள் பறப்பதற்கு எதிர்வரும் 13ஆம் தேதி தடை விதித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்வெளியிலிருந்து WD-1190F என்ற சிதைவு பாகம் ஒன்று தெற்கு கடற்பகுதியில் விழும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதியே குறித்த சிதைந்த பாகம் தெற்கு கடற்பரப்பில் விழும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெற்கு கடற்பரப்பின் 65 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டர் வரையான தூரத்திற்குள் குறித்த விண்வெளி பொருள் விழும் அபாயம் உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த விண்பொருளினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெரும்பாலும் 13ஆம் தேதி முற்பகல் 11:30 அளவில் குறித்த விண்பொருள் பூமியில் விழவுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த விண்பொருள் விழும் சாத்தியமுள்ள பகுதியை மையப்படுத்தியே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமான நிலைய போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவின் தலைமை அதிகாரி கிருஷாந்தி திசேரா கூறியுள்ளார். அத்துடன் விண்பொருள் விழும் அபாயமுள்ள பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் கூறுகின்றது.